ஒரு மனுஷன் அப்பா அம்மா அங்கே ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. இவனுக்கு பிடிக்கல. இவன் நினைச்சான், நான் திருமணம் பண்ணிட்டா நான் விடுதலையா இருப்பேன். இந்த அப்பா அம்மா சரியில்லை, எப்பொழுதும் என்ன அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க திருமணம் பண்ண. அவன் நினைச்சான் திருமணம் பண்ணிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. மனைவி இவனை கைவிட்டுட்டாங்க. இவன் நினைச்சிட்டான், இனிமேல் மனைவி கைவிட்டுட்டாங்க, எனக்கு பிள்ளைங்க போதும். பிள்ளைங்களை கட்டி நினைச்சான். 18-19 வயசு ஆயிடுச்சு. பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்க. கடைசியில் ஒரு நாயை வளர்த்தானா, இதாச்சும் எனக்கு உதவியா இருக்குன்னு. நாய் செத்து போச்சான். கடைசியில் யோசித்து பார்த்தானா, வாழ்க்கையில என்ன ஆண்டவரே இது, பிறந்ததுலயும் எனக்கு பிரச்சனை, திருமணத்திலும் பிரச்சனை, பிள்ளைகளை பெற்றெடுத்தும் பிரச்சனை, சரி மனுஷர் தான் ப்ராப்ளம் ஆகுறாங்களே, நாயாச்சும் கூட வச்சுக்கலாம், அதுவும் பெரிய தலைநோய். செத்து போச்சு. துக்கத்தில் இருந்தானா. அப்பதான் துக்கத்தில் இருக்கும்போது ஒரு வேதனையில் அவன் இப்படி பார்க்கும்போது அவன் நிழல் என்னாச்சான், பக்கத்தில் இருந்துச்சு. அப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சான், அட்லீஸ்ட் யாரும் இல்லைன்னா கூட என் நிழல் எனக்கு பாதுகாவலா இருக்கு. என்ன கொஞ்சம் தூரம் நடந்தானா. இப்போ நிழல் தெரியலையா, என்னடா நிழல் தெரியலன்னு பார்க்கும்போது வெளிச்சம் முன்னாடி இருக்கு, நிழல் என்ன இருக்கு பின்னாடி இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் நிழல் எங்கேயும் போல, என் நிழல் எங்க இருக்கு, என் கூட தான். இப்போ கண்ணே தெரியாத அளவுக்கு பயங்கரமான கார்கள், அதில் இவன் சிக்கிறான். கடைசியில் இவன் பார்க்குறான், நிழல் கூட இல்லையா. அப்போதான் கீழே விழுந்தானா. வானத்தை அப்பதான் இவன் பார்த்தானா, ஓ தெய்வமே, வாழ்க்கை இவ்வளவு தானா, என் கூட நீங்க இருக்க மாட்டீங்களா. பெற்ற இடத்துல எனக்கு பிரச்சனை, திருமணமாச்சும் எனக்கு சமாதானமா இருக்கும்னு நினைச்சேன், அங்கே பிரச்சனை. பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்க முகத்தை பார்த்தேன், அதுங்களும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிடுச்சு. நாயை வளர்த்தா நாயை செத்து போச்சு. அட்லீஸ்ட் எனக்கு நிழல் இருக்குன்னு நினைச்சேன், இப்போ நிழல் கூட இல்லை. சார் இருள நான் கஷ்டப்படுகிறேனே, நான் ஏன் பிறந்தேன், என் கூட யாரும் இருக்க மாட்டாங்களா. தெய்வமே, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்களே எப்பொழுதும் ஆண்டவரும் கூட இருக்காருன்னு, என் கூட இருக்கீங்களாப்பா அப்படின் போதுதான் இவனுக்கு ஒரு சத்தம் காதல கேட்டுச்சான், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எழுந்தான், குதித்தான், சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொன்னான். இப்பொழுது தான் எனக்கு புத்தி தெளிந்தது, யார் இருந்தா என்ன, இல்லாம போனானா, ஏசு எனக்கு போதும்.